அனைவருக்கும் வணக்கம். கதை நயம் சேனலில் இன்று நாம் கேட்க இருப்பது வாழ்க்கையின் தேடலுக்கான ஒரு பதிவு. பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் அனைவருமே எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். தேடியது கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் வேறு ஒன்றை தேடுகிறோம். இதுதான் மனிதருடைய வாழ்க்கை. பிறந்தவுடன் தாய்ப்பாலை தேடுகிறோம். தாய்ப்பால் கிடைத்தவுடன் உடலுக்கான வளர்ச்சியை தேடுகிறோம். உடலும் வளர்ந்த பிறகு வயிற்றுக்கான உணவை தேடுகிறோம். உணவு கிடைத்த பிறகு அறிவை பெறுவதற்கு கல்வியை தேடுகிறோம். கல்வியை முடித்த பிறகு கடமையை செய்வதற்கு பணியை தேடுகிறோம். பணி கிடைத்த மகிழ்ச்சியில் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு துணையை தேடுகிறோம். துணை கிடைத்த இன்பத்தில் குடும்பத்தை பெருக்கிட குழந்தையை தேடுகிறோம். குழந்தைகள் வளர்ந்த பின்பு பொருளாதாரம் முன்னேற பணத்தை தேடுகிறோம். பணமும் கிடைத்த பிறகு பிள்ளைகளுக்கான நல்வழியை தேடுகிறோம். இத்தனை தேடிய பின் எட்டி பார்த்தது யதார்த்தமாய் வயது மூப்பு. வயது மூப்பு வந்தபோது வாழ்க்கையில் இதுவரை தேடாத ஒன்று தேடி வந்தது. ஆம், அதுதான் மரணம். இதற்குள் எத்தனை போராட்டங்கள்! தேடிய சொத்துக்காக உனக்கு எனக்கு என்று சொத்து போராட்டம். நான் பெரிதா நீ பெரிதா என்று உறவுகளுக்குள் உரிமை போராட்டம். வாழ்க்கையில் தேடல் இருக்க வேண்டியதுதான். அது தெளிவானதாக இருக்க வேண்டும். வீட்டை மட்டும் தேடக்கூடாது, நல்ல உறவுகளையும் தேட வேண்டும். பணத்தை மட்டும் தேடக்கூடாது, பாசத்தையும் தேட வேண்டும். தங்கத்தை மட்டும் தேடக்கூடாது, தர்மங்களையும் தேட வேண்டும். சண்டைகளை மட்டும் தேடக்கூடாது, சமாதானத்தையும் தேட வேண்டும். பிரச்சனைகளை மட்டும் தேடக்கூடாது, அதற்கான வழிமுறைகளையும் தேட வேண்டும். நம் மரணத்துக்கு பிறகு கூட வருவது சேர்த்து வைத்த அசையும் சொத்துகளோ அசையா சொத்துக்களோ கிடையாது. நம் மனதை அசைத்து பார்த்த பாசமான உறவுகளின் நட்புகளின் கண்ணீர் துளிகள் மட்டுமே. எனவே நம் வாழ்க்கைக்கான தேடலை நல்ல முறையில் தேடிக்கொண்டால் மரணத்துக்கு பிறகும் அனைவரது மனதிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். வாழ்க வளமுடன். இந்த பதிவுக்கான தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.